ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்க இருக்காங்க இல்லையா தமிழ்ச்செல்வி அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி கருப்பு நடேசன் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு சாரினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேதுவாவே ஒரு ஐடியா போடுறாரு. என் ஃப்ரெண்டு வந்துட்டு சாரியில பிரிண்ட் பண்ற அந்த பிசினஸ் தான் பண்றா. ஸோ சாரி சாரி அப்படின்னு சொல்லி சாரியில பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஐடியா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. அதே மாதிரி அவரு வந்துட்டு ஒரு சாரி வாங்கி அதை பிரிண்ட் பண்ற இடத்துல கொடுத்து சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு 1000 டைம்ஸ் அவரோட கையில எழுதி அதை வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு வராரு. இதை கட்டிட்டு வா தமிழே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விட்ட கொடுக்குறாரு. அவங்களும் போயிட்டு கட்டிட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல இந்த மாதிரி நான் வந்து உன்ட்ட சாரி கேட்கறதுக்காக நானே இது பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஊர் எல்லாத்து முன்னாடியும் வந்துட்டு அப்படி அசிங்கமா பேசிட்டு இப்ப 4 ரூம்குள்ள வந்துட்டு 4 செவத்துக்குள்ள வந்து நீங்க வந்து இப்படி பேசுனீங்கன்னா நான் ஒத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. சோ சேது வந்துட்டு போய் பேசிட்டு இருக்காரு எல்லாத்தையும். அவ இதுலயும் சமாதானமாகல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்ச்செல்வி வந்து அவங்க தங்கச்சி தனத்தை அடிச்சாங்களே ஐஸ்வர்யா அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. 2 பேரும் பண்ண தப்புதான் 2 பேரும் மாறி மாறி சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாளா சாரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி வந்துட்டு அடிச்சிடுறாங்க. நீ என்னையே அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து தமிழ்ச்செல்வி தப்பா பேசிடுறாங்க. நீயே வந்துட்டு அடுத்தவங்க குழந்தையை தான் சுமந்துட்டு உன் புருஷனை ஏமாத்திட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிடுறாங்க. அப்போ தனா வந்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. தமிழ்ச்செல்வி நீ பேசாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஏக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வந்து என் புருஷன் என்ன பார்த்து சொன்ன வார்த்தை தானே அதுதான் ஊர்ல இருக்கவங்களும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப வந்துட்டு தனம் வந்து சேது கிட்ட இந்த சாரி விஷயத்த பேசிட்டு இருக்காங்களே இப்போ அக்கா சமாதானம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு கருப்பு நடேசன்லாம் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தனா வந்துட்டு சேது கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க இல்லையா கோவப்பட்டு சேது வந்து போறாரு. போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட கேட்கறாரு. நீ என்ன இப்படி சொன்னையாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா மாம்ஸ் நிஜமாவே வந்துட்டு அது உங்க குழந்தை இல்லையாமே அப்படின்னு சொல்லும்போது கோவம் வந்து அடிச்சிடறாரு. ஓங்கி அரைஞ்சிட்டு இன்னொரு தடவை என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வந்துடுறாரு. இப்பதான் ஐஸ்வர்யா கொஞ்சம் புரியுது. ஓ இவங்க வந்துட்டு நிஜமாவே நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானா இவங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் இல்லையா அதனால தானே இவர் வந்து வைஃபை விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஈஸ்வரி அவங்க பொண்ணு சொன்னதை நம்பி நம்ம இப்படி பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களை யோசிக்கவே விடாம ஈஸ்வரியும் சித்ராவும் திரும்ப வந்துட்டு பாத்தியா அவன் எப்படி பண்றான்னு சொல்லிட்டு அவனை சும்மா விடாத அப்படிங்கிற மாதிரி இவங்களை ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. சோ இவங்க கோவப்பட்டு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.